ரெண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, அவரும் திருமதி பானுமதி அம்மையார் அவர்களும் எந்த பல்கலைக்கழகத்திலே படித்து அங்கே அவர்கள் காதலர்களாகி பின்னர் மனம் புரிந்து கொண்டார்களோ அதே பல்கலைக்கழகத்தில் அவர்களுக்கு முன்னால் நான் படித்தவன் என்ற ஒரு காரணம் இருக்கலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் மிக சிறந்த பல்கலைக்கழகம் என்ற ஒரு சிறப்பினை பெற்றிருக்கிறது. அன்றும் சரி, இன்றும் சரி, எதிர்காலத்திலும் அந்த சிறப்பு குன்றாமல் இருக்கிறோம். பல்வேறு துறைகளுக்கு பேராசிரியர்களாக அண்ணாமலை அரசர் காலத்திலிருந்து பின்னால் முத்தியமேல் காலத்திலிருந்து இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் மிக சிறந்த பேராசிரியர்களாக விளங்குவர்கள் எல்லாம் தேடி தேடி அழைத்து வந்து அந்த பல்கலைக்கழகத்திலே அவர்களை எல்லாம் பேராசிரியர்களாக பணியாற்ற வைத்த பெருமை அண்ணாமலை அரசரின் குடும்பத்திற்கு உண்டு. அதேபோல் தமிழ் துறையில் நான் மாணவனாக படித்த போது எனக்கு பேராசிரியர் தேப்போ மீனாட்சுந்தரனார் அவர்கள், டாக்டர் ஆர் சிதம்பரநாதனார் அவர்கள், இன்னும் பல அறிஞர் பெருமக்கள் எனக்கு ஆசிரியர்களாக அங்கே பணியாற்றினார். அதற்கு முன்னால் நாவலர் சோமசுந்தர பாரதியார், பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்கள், இன்னும் பல, அது கா சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள், இப்படி நம்முடைய தமிழுக்கு தொடர்ந்து அரும்பெரும் பணியாற்றிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அந்த பல்கலைக்கழகத்திலே வந்து அவர்கள் ஆசிரியர் பணியாற்றி எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் அதிலே அதாவது அந்த கல்வி பணியிலே எப்படி சிறந்து ஓங்கிட்டோ அதை போலவே அண்ணாமலை பல்கலைக்கழகம் இன்னொரு வகையிலேயும் சிறப்பு பெற்றது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த காலத்தில் முதுகலை பட்டம் பட்ட படிப்பு படிப்பவர்களுக்கு யாரும் வர வேண்டும் என்றால் ஒன்று சென்னைக்கு போக வேண்டும், சென்னை பல்கலைக்கழகத்தில் சேர வேண்டும், அல்லது அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு தான் வர வேண்டும். வேறு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருப்பது போல இத்தனை பல்கலைக்கழகங்கள் அன்று கிடையாது. முதுகலை பட்டம் படிக்க வேண்டுமானால் அதிலேயும் அந்த காலத்தில் BA ஆனர்ஸ் என்ற ஒரு சிறப்பு பிரிவு அன்றைக்கு இருந்தது. அப்போது அண்ணாமலையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த
பல்வேறு சாதி பிரிவினர்கள் எல்லாம் அங்கே ஒன்றாக இருந்து அங்கே படித்தோம். அதாவது அங்கேயே தங்கி படிக்கிற ரெசிடென்சியல் யூனிவர்சிட்டி என்ற பொருள்பட வெளியே தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு அங்கே இடம் கிடையாது. விதிவிலக்காக ஒரு 10 பேர் 3000, நாங்கள் படிக்கிற 3000 மாணவர்களில் ஒரு 10 பேர் மட்டும் சிதம்பரத்தை சேர்ந்தவர்கள் வந்து போனார்களே தவிர மற்றவர்களெல்லாம் விடுதியிலே தங்கி படிக்க வேண்டிய நிலைமையில் தான் இருந்தோம். அந்த வகையில் அது சிறப்பு பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்பில் ஒன்று முக்கியமானது என்னவென்று சொன்னால், பல்வேறு சாதியை சேர்ந்த மாணவர்கள், பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் மாணவர்களும் மாணவிகளும் படிக்கும்போது நிறைய பேர் அங்கே காதல் புரிந்து அவர்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே சென்று வாழ்க்கையிலும் எவ்வளவோ எதிர்ப்புக்கிடையிலே இணைந்து இணையராக மாறி அவர்கள் வாழ்ந்து வாழ்க்கையிலே சிறந்தோங்கி இருக்கிறார்கள். அது மறக்க முடியாது. நான் படிக்கும்போது கூட என்னோடு படித்த மாணவர்களில் பலர் அப்படி திருமணம் செய்து கொண்டவர்கள் தான். அந்த திருமணங்களை நானே முன்னின்று நடத்துபவனாக இருந்திருக்கிறேன். அவர்களை எல்லாம் என்னுடைய ஊரான மதுரைக்கு அழைத்து சென்று எங்கள் வீட்டிலேயே தங்க வைத்து பல மாதங்கள் என்றால் இருதரப்பு குடும்பத்தினரையும் மீறி நடத்தப்படுகிற அந்த திருமணங்களை எங்கள் வீட்டிலேயே வைத்து அவர்களை அங்கே பல மாதங்கள் இருந்தது. அதற்கு பின்னால் அவர்கள் வாழ்க்கையிலே சிறந்தவங்க இருக்கிறார்கள் என்பது. ஆக அன்புநாதன் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த ஓட்டம் என்னும் நாவலை நான் படித்த ஆரம்பித்த போது எனக்கு பழைய நினைவுகள் நிறைய எழுந்தன. அவற்றை எல்லாம் இங்கே சொல்வதென்றால் பேச வேண்டியதை விட்டு வெளியே ரொம்ப தூரம் செல்ல வேண்டியதாகிவிடும் என்ற காரணத்தினாலே அதற்குள் போகவில்லை. சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இந்த நாவல் நம்முடைய தோழர் பாட்டாளி அவர்களும் ஜெயராமன் அவர்களும் ஜான் கென்னடி அவர்களும் இந்த நாவலை பற்றி நல்ல தெளிவாக சொல்ல வேண்டியவற்றை எல்லாம் சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். நல்ல திறனாய்வை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதற்கு மேலாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. தோழர் பாட்டாளி அவர்கள் அவரே ஒரு சிறந்த எழுத்தாளர். அந்த முறையில் ஒரு நல்ல திறனாய்வினை அவர்கள் இங்கே நடத்தியிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுகிறேன். பேராசிரியர் ஜெயராமன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை.
எந்த பொருளில் பேசினாலும் அதில் தெளிவாக திட்டவட்டமாக அவருடைய பேச்சு எல்லோருக்கும் எழுச்சியூட்டும் வகையில் அமையும். அப்படி இன்றும் அமைந்தது. தோழர் ஜான் கென்னடி அவர்கள் சுருக்கமாக பேசினாலும் அவரை பொறுத்தவரையில ஒரு நல்ல திறனாய்வாளர். அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அந்த நூல்களை பற்றி அவர் நன்கு திறனாய்வு செய்யக்கூடியவர், நல்ல படிப்பாளி. அவரும் இங்கே சிறப்பாக பேசியிருக்கிறார். அருமை நண்பர்களே, நானும் ஒரு எழுத்தாளன் என்கிற முறையிலே என்னுடைய எழுத்து பணி முதலில் எப்படி தொடங்கிற்று என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய பலருக்கு வியப்பாக நிச்சயமாக இருக்கும். அரசியல் தொடர்பான கட்டுரைகளை தினமணி 1 நாளிதழில் நான் தொடர்ந்து எழுதியிருக்கிறேன். அரசியல் ரீதியான புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். அதுதான் தெரியும் எல்லோருக்கும். ஆனால் நான் மாணவனாக இருந்தபோது, இடைநிலை வகுப்பு மாணவனாக இருந்த காலத்தில், நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் நடத்திய தென்றல் வார இதழில் அவர் ஒரு போட்டியை அறிவித்தார். நாவல் போட்டி, நெடுங்கதை போட்டி. முதல் பரிசு பெறுகிற நாவலுக்கு அந்த காலத்தில் அவர் 1000 ரூபாய் பரிசு என்று அறிவித்தார். நான் முதலாக ஒரு நெடுங்கதையை எழுதி தென்றல் பத்திரிகை அலுவலகத்திற்கு அனுப்பினேன். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இடைநிலை வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற மாணவன். அனுப்பியதோடு அதை பற்றி மறந்தே போனேன். திடீரென்று வெளிவந்த தென்றல் அந்த வாரம் தென்றல் பத்திரிகையில் எனது நாவலுக்கு முதல் பரிசு அளிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகியிருந்தது. அது கூட எனக்கு தெரியாது. வீட்டில் இருந்தபோது மதுரை எழுத்தாளர் சங்கத்திற்கு என்னுடைய தந்தையார் அறநிலையங்களுக்கு பணியப்பனார் தலைவராக இருக்கிறார். அந்த எழுத்தாளர் சங்கத்தின் செயலாளராக இருக்கக்கூடியவர் என்னுடைய தந்தையாருக்கு தொலைபேசியின் மூலம் நம்முடைய பையனுக்கு முதல் பரிசு விழுந்திருக்கிறது, அவன் இப்படி எழுதுவான் என்று நீங்கள் சொன்னதே இல்லையே என்று சொன்னான். என்னுடைய தந்தையாரும் வியந்து போய் பத்திரிகை வாங்கிட்டு வர சொல்லி பார்த்து விட்டு உறுதி செய்து பார்த்து என்னை கூப்பிட்டு கேட்டார், எழுதி அனுப்பினாயா என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்னேன். என்னுடைய எழுத்து வாழ்க்கை இப்படித்தான் ஆரம்பமாயிற்று.
அதற்கு பின்னால் 5 நாவல்கள் மாணவ பருவத்தில் நாவல் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது எழுதினேன். அவ்வளவும் நூல்களாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதற்கு பின்னால் அரசியலில் நான் ஈடுபாடு காட்டி தொடங்கிய பின்னால் இந்த நெடுங்கதை எழுதும் அந்த பழக்கம் அநேகமாக நின்று போயிற்று. வேறு வகையில் புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் என்றாலும் நெடுங்கதை எழுதுவது நின்றே போயிற்று. ஆனால் நண்பர் ஆத்மநாதன் அவர்கள் அரசியலில் என் புத்த தோழராக வழங்குகிறார். அவர் எழுதிய இந்த ஓட்டம் என்ற நாவல் எனக்கு முன்னால் உரையாற்ற வந்திருப்பவர்கள் கூறியது போல இன்றைய தமிழகத்தின் பல்வேறு பிரச்சனைகளை பற்றி ஒரு சிறந்த ஆய்வு நடத்தியதோடு மட்டுமல்ல, அத்துடன் ஒரு சிறப்பான வகையில் கதையும் இணைந்து செல்கிறது. அந்த வகையில் இது ஒரு பிரச்சார நெடுங்கதையாக அமைந்திருக்கிறது. சிதம்பரம் கோயிலை பற்றி ஆரம்பித்து அதிலே தீட்சிதர்கள் எப்படி உள்ளே நுழைந்தார்கள், அந்த கோயில் மன்னர்கள் காலத்தில் பல்லவர்களில் தொடங்கி பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், அதற்கு பின்னால் நாயக்க மன்னர்கள், இப்படி எத்தனையோ மன்னர்கள் அந்த கோயிலுக்கு மானியங்களை வழங்கி அந்த கோயிலின் பல்வேறு பகுதிகளை எழுப்பி சோழர்கள் காலத்தில் அக்கோயிலுக்கு பொன்னால் வேய்ந்து எவ்வளவோ சிறப்பு செய்திருக்கிறார்கள். ஆடல் அரசனாக நடராஜனாக அந்த கோயிலில் வழிபாடு நடக்கிறது. சிவபெருமானை ஆடல் வல்லானாக வழிபடுவது தமிழகத்திலே மட்டும்தான். சிதம்பரத்திலே தொடங்கி இன்றைக்கு தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில், என்னுடைய ஊரான மதுரையில் அங்கே கண்ணி அம்மையாரின் ஆலயத்தில் கால் மாறி ஆடிய படலம் என்ற முறையிலே ஒரே காலை ஊனி நின்று எவ்வளவு காலம்தான் நீ ஆடுவாய், உன் கால் வலிக்காதா என்று பாண்டியன் கேட்டதற்காக கால் மாறி ஆடி காட்டினார் சிவபெருமான் என்று திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. வடக்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் எதிலும் நடராஜர் வடிவத்திலே சிவனை வழிபடுவது கிடையாது. நம்முடைய தமிழ்நாட்டிலும் ஆந்திரத்தின் சில பகுதிகளில் மட்டுமே நடராஜர் வடிவத்திலே சிவனை வணங்குகிறோம். இதில் தீட்சிதர்கள் எப்படி புகுந்தார்கள், அதை பற்றிய உரையாடல் வழியாக இந்த கதையின் நாயகன் அறவாடி தன்னுடைய காதலிக்கு மற்ற தன்னுடன் படிப்பவர்களுக்கு அதை பற்றி எல்லாம் விளக்கம் தருகிறார். கடுமையான
சாடலும் அவருடைய பேச்சிலே இருக்கிறது. நந்தனார் கதையை பற்றி அதை எப்படி அந்த நந்தனாரை உள்ளே விடாமல் கடைசியில் தீயில் பூங்கு வர செய்து, அதாவது அவரை சுட்டெரித்து விட்டார்கள் என்பதை வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பது போன்று அந்த கதையை ஓட்டமாக அந்த கதாநாயகனின் கருத்தோட்டம் சிறப்பாக அமைக்கப்பட்டது. பல்வேறு பிரச்சனைகளை பற்றி கதை நடிகளும் இந்த சமுதாயத்தின் பிரச்சனைகள் எதிரொலிக்கின்றன. சாதியற்ற சமூகமாக விளங்கிய தமிழ் சமுதாயம் சங்ககால தமிழ் சமுதாயத்தில் சாதி இல்லை. அந்த சொல்லே எப்போது வருகிறது? சாதி என்று தொல்காப்பியர் எதை குறிப்பிடுகிறார்? புல் பூண்டு விலங்குகளை பற்றி வேறுபடுத்தி காட்டும் போது சாதி என்ற சொல்லி அவர் பயன்படுத்தி இருக்கிறார். மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காக தொல்காப்பியர் அந்த சொல்லை பயன்படுத்தவில்லை. அவர் காலத்தில் அந்த வேறுபாடு கிடையாது. 5 இணைகளாக வகுக்கப்பட்ட குறிஞ்சி, முல்லை, மரம், நெய்தல், பாலை என்ற வகையில் 5 இணைகள் இயற்கை நில அமைப்பை பிரித்து அதிலே வாழ்ந்தவர்களுக்கு பெயர்கள் சூட்டப்படுகின்றன. குறிஞ்சியிலே வாழ்ந்தவர்கள் குறவர்கள் என்றும், இப்படி ஒவ்வொரு திணையிலே வாழ்பவர்கள் திணை மாறி அங்கே திருமணங்கள் நடைபெற்றிருக்கின்றன. நம்முடைய சங்க பாடல்கள் அதை தெளிவாக சொல்லுகின்றன. திணை மாறி திருமணம் செய்து கொண்டவர்கள் அந்தந்த திணைக்குரிய தெய்வங்கள் வழிபாடு நடந்திருக்கிறது. ஒவ்வொரு திணைக்கும் ஒரு தெய்வம். குறிஞ்சி என்றால் முருகன். இப்படி ஒவ்வொரு திணைக்கும் ஒரு தெய்வம் இருந்திருக்கிறதே தவிர அந்த தெய்வம் எந்த சமயத்தின் வழிபட்ட தெய்வமும் அல்ல. குறிஞ்சி நிலத்தைச் சேர்ந்த பெண் முல்லை நிலத்தில் ஒருவனை அவள் விரும்பி மணந்து முல்லை நிலத்திற்கு குடியேறினாள். முல்லை நில தெய்வத்தை வணங்குவாள். அது சமயம் அல்ல, சமய தெய்வங்கள் அல்ல. சமயம் என்ற சொல்லே முதலாக தமிழிலே எப்போது வருகிறது என்று சொன்னால் 5ஆம் நூற்றாண்டில் மணிமேகலை காப்பியத்தில் தான் சமயம் என்ற சொல்லே முதல் எடுத்தாளப்படுகிறது. மணிமேகலை ஒவ்வொரு சமயவாதிகளையும் சந்தித்து அந்த சமயத்தின் சிறப்புகளை, அந்த சமயத்தின் கோட்பாடுகளை அறிந்து கொள்ள விரும்பி செல்கிறாள். அப்போது சமயங்களை பற்றி சாத்தனார் அவர்கள் குறிப்பிடுகிறார். அதற்கு முன்னால் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் சமயங்களை பற்றி எத்தகைய குறிப்பும் நிச்சயமாக இல்லை. எல்லாம் பின்னால் வந்தது சமய வேறுபாடுகளும் அதை சாதி தூண்டல். அதையெல்லாம் ஆத்மநாதன் இந்த நெடுங்கதையில் இழைத்து பின்னி சிறப்பாக கதையை
நகர்த்தி செல்கிறார். இன்றைய தமிழ்நாட்டில் சாதி என்பது அரசியலில், தேர்தலில் குறிப்பாக எப்படி ஆதிக்கம் செலுத்த முனைகிறது என்பதை நாம் அனுபவபூர்வமாக பார்க்கிறோம். ஐந்தாம் நூற்றாண்டில் தோன்றிய திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் மிக கடுமையான சாதிகளை சாடுகிறார். அவர் காலத்தில் வைதிகம் அடியெடுத்து வைக்கிறது. தமிழகத்தில் வைதிகத்தோடு இந்த பிறப்பினால் ஏற்றதாழ்வுகளும் உள் நுழைகின்றன. அதை திருமூலர் மிக கடுமையாக சாடுகிறார். அவருடைய பாடல்களில் சாடுகிறார். அவருக்கு பின்னால் பக்தி இலக்கிய காலத்தில் திருநாவுக்கரசர் கடுமையாக சாடுகிறார், பாடுகிறார். இப்படி வரிசையாக வள்ளலார் வரை சாதி வேறுபாடுகளுக்கு எதிராக கடுமையான ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். ஒரு இயக்கத்தை திருமூலர்கள் இருந்து வள்ளலார் வரை தொடர்ந்து நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் பெரியார் அவர்கள் தலைமையிலே நம்முடைய காலத்தில் நாம் பார்த்தோம் சாதி மறுப்பு இயக்கங்கள். எவ்வளவு பேர் அதற்காக பாடுபட்டார்கள். இவ்வளவு பேர் ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி பெரியார் காலம் வரை இந்த சாதி என்னும் இழிவினை நம்முடைய சமுதாயத்திலிருந்து தொடை தெரிவதற்கு இவ்வளவு பேர் எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள், தொண்டாற்றி இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அது இன்னமும் முற்றிலுமாக நம்முடைய மண்ணில் இருந்து களைந்தெறியப்படவில்லை. இது ஏன் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு வகையிலே நம்முடைய தேர்தல்களில் ஒரு சிறு மன ஆறுதல் நமக்கு வருகிறது. என்னவென்று சொன்னால், சாதி சங்கங்கள் அரசியல் கட்சிகளாக மாற்றப்பட்டு அவைகள் போட்டி போடுகின்றன. சுதந்திர இந்தியாவில் 1952ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து சாதிகளின் பெயரால் அரசியல் கட்சிகள் அவ்வப்பொழுது உருவாகும்போதும் ஒரு தேர்தல் 2 தேர்தலோடு அந்த கட்சிகள் செல்வாக்கிழந்து மறைந்து போய்விடுவதும், அதற்கு பின்னால் இப்போது ஏதாவது ஒரு கூட்டணியில் சேர்ந்த பிற்பாடுதான் இந்த சாதி கட்சிகளுக்கு ஒரு 2 இடங்கள் அல்லது 5 இடங்கள் வரை கிடைக்கின்றன என்பதும் ஒரு வகையிலே ஆறுதல் அளிக்கக்கூடியது. வெறும் சாதிகள் மட்டுமே, சாதி சங்கங்கள் அல்லது சாதி கட்சிகள் மட்டுமே தேர்தலில் தனித்து நின்று வெற்றி பெற முடியாத நிலைமை இந்த தமிழகத்தில் உருவாக்கப்பட்டு விட்டது. திருமூலரிலிருந்து பெரியார் வரை ஆற்றிய தொண்டு வீண் போகவில்லை என்பதற்கு இது ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. இதை மேற்கொண்டு கொண்டு செல்ல வேண்டும். ஆத்மநாதனும் எழுதிய கதையின் நாயகனும் நாயகியும் இந்த சாதி ஆதிக்கத்தை
எதிர்க்க முடியாத நிலைமையிலே நாட்டை விட்டு வெளியேறி மலேசியாவுக்கு போகிறார்கள். அதுதான் ஓட்டம் என்ற தலைப்பிலே நெடுங்கதையாக வந்திருக்கிறது. அந்த நாயகி ஒரு தீர்மானமான முடிவெடுக்கிறார். ஒரு சிறந்த கண் மருத்துவராக திகழ்ந்து தன்னுடைய சொந்த உழைப்பினால் ஒரு பெரிய கண் மருத்துவமனையை சிதம்பரத்தில் எழுப்பி, அதேபோல இந்த கதையின் நாயகனும் தான் படித்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேயே ஆங்கிலத்துறையின் தலைவராக விளங்கி எல்லோரும் மதிக்கப்படும் நிலைக்கு, மாணவர்கள் மட்டுமல்ல சக ஆசிரியர்களும் மதித்து போற்றும் நிலைக்கு உயர்ந்து நின்ற பின்னாலும் கூட அவர்களால் இந்த சாதி ஆதிக்கவாதிகளின் அட்டுழியத்தை எதிர்த்து நிற்க முடியாத நிலைமை உருவாகிவிட்டது என்பதை ஆத்மநாதன் தெளிவாக எடுத்து காட்டுகிறார்கள். அதிலும் கதையின் நாயகியான தமிழ் செல்வி சாதி வராமல் எல்லோருக்கும் கண் மருத்துவம் செய்கிறார். ஏழைகளாக இருந்தால் இலவசமாக கூட செய்கிறார். மருத்துவம் பார்க்க வரும்போது மட்டும் சாதி பார்த்து யாரும் வருவதில்லை. யார் சிறந்த மருத்துவர் என்பதை பார்த்துதான் அறிகிறார்கள். இன்று வரையிலும் கூட தஞ்சாதிக்கார மருத்துவர் என்று போய் கத்துக்குட்டி மருத்துவரிடம் தன்னுடைய உடலை காட்டுவதற்கு யாரும் இன்றைக்கு தயாராக இல்லை. சாதி சங்க தலைவர்களும் அதற்கு தயாராக இல்லை. சிறந்த மருத்துவர் யார் என்று பார்த்து தேடி போகிறார்களே தவிர யாரும் தன் சாதி மருத்துவரை நம்பி போய் உயிரை இழப்பதற்கு எவனும் தயாராக இல்லை தமிழ்நாட்டில். அப்படி சாதி கடந்து தொண்டாற்றுகிறார் கதையின் நாயகி தமிழ் செல்வி. ஒரு சிறந்த மருத்துவராக அவள் திகழ்கிறார். ஆனாலும் கூட அவள் அந்த மண்ணில், இந்த மண்ணில் தொடர்ந்து வாழ முடியாத நிலைமையில் மனம் வெறுத்து இங்கிருந்து வெளியேறி மலேசிய நாட்டில் போய் அடைக்கலம் போக வேண்டிய நிலைமை இருக்கிறது. இது இந்த கதையின் நாயகன் நாயகிக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு இளம் உள்ளங்கள் அன்பு வயப்பட்டு ஒருவரை ஒருவர் விரும்பி அதிலே சாதி மத குறுக்கீடுகளை எல்லாம் அவர்கள் தகர்த்தெறிந்து துணிந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறதா என்று பார்த்தால் ஆதிக்க சாதி படுகொலைகள் சர்வசாதாரணமாக நம்முடைய மண்ணில் இந்த காலத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றன. சாதி மறுப்பணம் தெரிவு செய்து நம்முடைய குடும்பத்திற்கு பெரும் அவமானத்தை தேடி கொடுத்து விட்டார்கள். நம்மை சமுதாயத்தின் முன் தலைகுனிய வைத்து விட்டார்கள் என்று முட்டாள்தனமான கருத்தோட்டம் பரவி அதன் காரணமாக அவர்களை படுகொலை செய்யும் அளவுக்கு சாதி வெறித்தனம் இங்கே தாண்டவமாடுகிறது. இந்த மண்ணில் 21ஆம் நூற்றாண்டில் நாம் வாழ்கிறோம் என்பதை கூட மறந்து போய் பழைய காலத்திற்கு இன்னமும் திரும்பி செல்கிறார்கள். எப்படியோ
இத்தகைய கொடுமைகள் இன்னமும் தமிழ் மண்ணில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இந்த கேடுகளை எல்லாம் களைவதற்கு வழியை ஒரு நெடுங்கதையின் மூலமாக தோழர் ஆத்மநாபன் மக்களுக்கு எடுத்து சொல்வதில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றுதான் கருதுகிறேன். அதற்காக அவரை மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன். சமுதாய சிக்கல்களை மக்கள் முன்னால் பல்வேறு வடிவங்களில் கொண்டு போக வேண்டும். கட்டுரைகள் மூலம் கொண்டு போகலாம், நெடுங்கதைகள் மூலம், சிறுகதைகள் மூலம் இந்த சமுதாய இழிவை துடைப்பதற்கு வழி என்ன என்பதை எடுத்து சொல்வதிலே எழுத்தாளர்கள் முன்வர வேண்டும். நாடகம் மூலம், திரைப்படங்களின் மூலம், எல்லா விதமான அத்தனை கலை வடிவங்களின் மூலமும் இந்த சாதி ஒழிப்பு பிரச்சனையை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய பெரும் பொறுப்பு நம்முடைய படைப்பாளிகளுக்கு உண்டு என்பதை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். ஒரு படைப்பு என்பது வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு படைப்பில் கலை அம்சங்கள் இருக்க வேண்டியதுதான், அதை நான் மறுக்கவில்லை. கலை அழகுடன் கூடி சமுதாய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிற வழியும் சொல்லப்பட வேண்டும். அந்த எழுத்துதான் இன்று தேவை. அதுதான் இன்று சமுதாயத்தை சீர்திருத்தும். வேறு வழி இல்லை, அதை செய்ய வேண்டும். அந்த வகையிலே நண்பர் ஆத்மநாதன் அவர்கள் ஓட்டம் என்ற நெடுங்கதையின் மூலம் அவர் என்ன நோக்கத்துடன் இந்த நூலை எழுதினாரோ அந்த நோக்கத்தில் அவர் முழுமையாக வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்காக அவரை நான் மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மேலும் மேலும் அவர் இது போன்ற நூல்களை எழுத வேண்டும், சமுதாயத்திற்கு அதன் மூலம் சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டு அவரையும் அவருக்கு துணையாக படிக்கிற காலம் முதல் இன்று வரையிலும் இணைந்து நிற்கும் பானுமதி அம்மையாரையும் பாராட்டி என்னுடைய உரையை